கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைகள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும் எல்லா பிள்ளைகளோடு எங்களோடு நீ பேசும் ஆண்டுடைய கருத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலில் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணங்கிடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணங்கிடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எடுக்கிறது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6:33 வசனம். 6ஆம் அதிகாரம் 33 வசனம் வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் எதுக்கு எடுத்திருக்கேங்க? இந்த செய்தி நான் கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த வசனம் நம்மளுக்கு முன்மாதிரி. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். உடைக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூக்கிறது நெருக்கிறதும் இல்லை அப்படின்னு வசனத்தை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அந்த வசனத்தை கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் நீங்க எதையும் பத்தி நீங்க என்ன செய்யறீங்க? கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பார்த்து இந்த உலகத்தை நம்ம தூக்கி தலையில சமக்கிற மாதிரி எதை செய்வோம்? அப்படியே என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறேன்னு சுமந்து நம்மளையே நம்ம என்ன செஞ்சிருவோம்? அழிச்சிருவோம். அல்லேலூயா. அதனால நம்மளையே நம்ம நினைச்சு 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 நம்மள நோயாளியும் ஆக்கிடுவோம். அதே நினைச்சு என்ன தூக்கத்தையும் கெடுத்துருவாங்க. அல்லேலூயா. அப்போ இதுன்னு அந்த சொல்லுது, நீ முதல் ராஜ்யத்தை நீதி தேவைகளை உனக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். என்ன உனக்கு தேவையோ ஏன்ட்டு கேளு. நீ எப்படி கலங்கி தவிக்கிற? ஏன் போட்டு பெண்ணிக்கிட்டு கிடக்க? அதினதின் காலத்துல அதினதி நேரத்துல சகலத்தையும் நேர்த்தியை செய்கிற கட்டளம் தகப்பன் நம்மளுடைய ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் தருவார். அப்போ உங்ககிட்ட இருக்க சந்தோஷத்தை பிசாசு புட்டுங்கிறதுக்காக அவன் சில கவலையான வேதைகளை என்ன செய்வான்? போடுவான். அப்ப நம்ம அதுக்கு இடம் கொடுத்து புலம்பிக்கிட்டு இருக்கவே நீங்க மன தெளிவுள்ளவனா இருங்க. பிசாசு தந்திரக்காரனா இருக்கிறானா? நம்ம எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அப்ப அவன் தந்திரமா செயல்படுவான். அவன் ஐயோ இதெல்லாம் ஒன்றியால முடியவே முடியாது, எல்லாம் முடியும். அல்லேலூயா. இத அப்படி ராத்திரியெல்லாம் வர முடியுமா? உனக்கு என்ன ஒரு ஞானம் கிடையாது சொன்னா அதுல ஏசப்பதான் எனக்கு ஞானம் சொல்லணும். ஏசப்பதான் நமக்கு ஞானம். அவர்கிட்ட பிள்ளை நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா எனக்கு ஞானம் நம்ம வேலையை பத்தி போய்கிட்டே இரு அப்படிங்கணும். நம்ம ஏத்து பேசணும். அல்லேலூயா. அப்ப நீ இப்படிலாம் முன்னேறிட முடியாதுன்னா என் தகப்பன் எனக்கு இப்படிலாம் நீ ஆசீர்வதிப்பேன்னு அவங்ககிட்ட எதிர்த்து நின்று நம்ம என்ன செய்யணும்? உனக்கு எங்க வீடு கட்ட போற அப்படின்னா ஏசப்பா எனக்கு 10 வீடு தருவாருன்னு சொல்லி முடிச்சிடணும். என்ன செய்யணும்? அவனுக்கு எதிர்த்துதான் நிக்கணும். என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? எதிர்த்துதான் நிக்கணும். நீலாம் ஒரு மனுஷியா, நீலாம் உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா ஆண்டவர் என்னைதான் பிள்ளையா வச்சிருக்காருன்னு சொல்லணும். நம்ம என்ன அப்படியே ஆப்போசிட்டா பேசணும் அவங்க. அதுல நீங்க அதை பத்தி நினைச்சு பயந்து ஒரு முக்கில் கொண்டுட்டு கண்ணீர் வச்சுட்டு கவலைப்படுத்திக்கிட்டு ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு ஞானம் இல்லை. ஞானத்தை கேளுங்க. ஞானத்துல குறைவுள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? ஞானத்தை கேட்கணும். அவர் சொன்னாரு, நான் உனக்கு போதிக்கிறது வழியை காட்டுவேன், உண்மையில கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அவர் காட்டுவார். அப்ப நம்ம தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது?
வாசித்தீங்கன்னா, ஆகவே நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ என்ன செய்யி. அப்போ புசித்து திருப்தியா இருக்கும்போது யார் அது தர நமக்கு? அப்போ வேதம் என்ன சொல்றது? அவரே ஸ்தோத்திரம் பண்ணு, அவருக்கு நான் இப்படிலாம் இருக்கிறது உன்னுடைய கிருபப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எல்லா நினைவுலாம் ஏசப்பா உண்மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா, நான் இவ்வளவுக்கு இப்படி இருக்கிறேன்னா உன்னுடைய கிருபப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு என்ன செய்யணும்? சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஏன்னா ஓயாம போய் ஆண்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கியா? சொல்லுங்க, நம்ம சொல்லணும். நம்ம அழைச்ச தகப்பன் அவர்கிட்ட பேசாம நம்ம போய் யார்கிட்ட போய் பேச? நம்ம அப்பாட்ட என்ன செய்யணும்? பேசி பழகுங்க. அவர் எங்கேயோ அவர் வானத்தையும் படைச்சவர், அது எங்க இருக்கு? அப்பெல்லாம் ஓயாம ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாதுவாங்க. தொந்தரவு அவரை தொந்தரவு பண்ணணும். நம்ம பிள்ளை தானே அடிச்சிடணும் எப்பவும் ஆண்டவர். அப்ப வசனம் இருக்கு 11ஆம் வசனத்துல 8ஆம் அதிகாரம் 11, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை எல்லாம் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. 12ஆம் வசனம், நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டான எல்லாற்றும் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமையாகாமல் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் அப்படின்னு சொல்லி வசனம் நிறைய வந்துருக்கு. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்களுக்கு அறியாத மண்ணாடினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரின் என்ன செய்யக்கூடாது? மறக்காத. இது என் சாமர்த்தியம் என்று சொல்லாத. என் கையின் பலன் நின்ற ஐஸ்வரத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இரு. அலையிலையா இதே சாமர்த்தியம் நான் வந்ததுனாலதான் இந்த வீட்டுல இவ்வளவு ஒரு உயர்வு, நான் வந்ததுனால இவ்வளவு ஆசீர்வாதம் அப்படி நீ சொல்லாத. இது என் சாமர்த்தியம் நீ சொல்லாத. என்னுடைய பலன் என்று நீ சொல்லாத. இது தேவன் கொடுத்த கிருப. இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கலாம், இது இருக்கும் இல்லையோ தெரியாது. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு ஆண்டவர் நீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு தேடும் போது கர்த்தர் கண்டிப்பா நினைச்சுவாரு, உங்களை உயர்த்துவார். அலையிலையா உயர்த்துவார். அவருடைய பிள்ளைகளை நாளுக்கு நாள் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? உயர்த்துகிற தேவன் தான். நம்மளை கீழே போட்டுக்கிற தேவன் அல்ல. ஆனா அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ள ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 சொன்னாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்னால் நடந்து என்ன செய்ய உத்தமனா இருந்தாரு. அவருக்கு முன்னால் நடந்து நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கும்போது உத்தமையா இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு எதுக்கு வச்சுவாரு? தருவாரு. அது வயசுலாம் அவர் பார்க்க மாட்டார். வயசானாலும் இது எப்படி முடியும்? தேவனால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் தருவார். இல்லையா? எப்படினாலும் தருவார். அது நிறைய பேர் சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ கீழே 50 லட்சம் கிடைச்சி 15 லட்சம் கிடைச்சி அப்படின்னு சொல்லி உடனே பொலிஸ்டர்ல லட்சம் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். தேவனாய் கர்த்தர் அப்படி பிள்ளைகளை உயர்த்துறதுக்கு இப்படி கீழே எல்லாம் இருந்து எடுத்துறதுன்னு அவசியம் இல்லை. கர்த்தர் ஸ்ரீல காரியம் ஒரு சகோதரி ஒரு சொன்னாங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தையும் சூழ்நிலை இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னால பணம் போட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பணம் என்ன செஞ்சு அதுக்குள்ள நம்பர்லாம் இல்ல. நம்ம 7-8 நம்பர்ல 3 நம்பர் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் ஒரு 3-4 நம்பர் தான் இல்ல இருந்துச்சு. அவங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வச்சு கரெக்டா போகும்போது பேங்க்ல இவங்க பணம் கட்டின பணம் பேங்க்ல இருக்கு. ஆனா அதுக்குள்ள முழு பணம் நம்பர் தான் இருந்துச்சு, இல்ல பேங்க் நம்பர் இல்ல. அப்போ அந்த பணம் கட்டினவங்களை தேடி பிடிச்சு போய் அவங்க கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க. அவங்க பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது இவங்க முழு எண்ணிக்கை நம்பர் வந்துச்சு. அது ஒரு பெரிய தொகை கரெக்டா கொடுத்தாரு. இல்லையா? திடீர்னு ஒரு புதையலை கொடுத்த மாதிரி கொடுத்தாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களே நானும் நம்மளுக்கு மறைவாய் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு. அதான் சொன்னாரு, வெங்கல கதைகளை உடைத்து இரும்பு தாக்கை முறித்து அந்த காலத்துல பொக்கிஷலையும் ஒளிப்படுதல் புதையலையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன. அது கொடுக்கிற தேவன் நம் தேவன். அவரை பயத்தோடு நடுக்கத்தோடு தேடும் போது நம்மளுக்கு எப்படி தருவார் நமக்கு தெரியாது. அதனால தெய்வ பிள்ளைகளை
அப்படின்னு சொன்னாங்க. சரியா? வேணுங்கிறதுல நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு தாரேன்னு இருக்கிறாரு. அப்ப வேலை செய்யறவங்க ஒருத்தரை வந்து அது எனக்கு வேணும் இது வேணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. சோஃபா செட்டும் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நின்றுகிட்டே இருந்தாங்க. அப்ப நீ ஒண்ணுமே நீ கேட்கலையே, எனக்கு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க ராஜா என் வீட்டுக்கு வாங்க, எனக்கு நீங்க வந்தா போதும்னு அப்படின்னா, அப்ப அவங்க வேலை செய்யறவங்க அவங்களுக்கு முழிக்காங்க. எங்கடா வீடு சத்தியங்கள் குச்சி வீடு, அந்த வீட்டுக்கு போகவே முடியாது, காடு மேடு கரெக்டா இருக்குது. ஆனா அந்த இடத்துக்கு ராஜா வரணும் போகணும்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க கேட்கறதோ தருவேன் ராஜா சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு, வாங்க வேலைக்காரனை கூப்பிட்டு இவர் வீட்டுக்கு போகணும், அது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த காடுக்குள்ள பெரிய ரோடு போட ஆரம்பிச்சாங்க, பூந்தோட்டங்கள் ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நீட்டா அந்த ராஜா போறதுக்கு போகும்போது எவ்வளவு அழகா ரோடு இருக்குன்னு அவ்வளோத்தையும் போட்டாங்க. போட்டு அவர் ஓலை வீட்டெல்லாம் பிரிச்சு தூர போட்டுட்டு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடை கட்டினாங்க. ஏன்னா உழப்பு சீட்டுல ராஜா போக முடியாது, ஆட்ட சீடு அதுக்குனால பெருசு பெரிய காரியம். அப்ப அந்த அரண்மனை மாதிரி வச்சு என்னென்ன ஜாமம் பண்ணும் அவ்வளவு அமைப்பு பண்ணி அந்த இடத்துல எல்லாம் ராஜா சொல்லி, ராஜா நான் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன் ராஜா, நீங்க அவங்க வீட்டுக்கு வரலாம்னு. உடனே ராஜா கூட நிறைய குதிரை வண்டிகள் சாரட்டு வண்டிகள் எல்லாம் போகுது நேரே அங்க இருக்கு. ஐயோ அமக்கள் அந்த ரோட்ல ஒன்னொன்னும் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தான். ஆனா ராஜா வீட்டுக்கு வரமா அப்படி கம்பீரமா போகிறாரு. அங்க போய் அரண்மனைகளை போய் அங்க ராஜபாளையம் எல்லா ஆசீர்வாதத்தையும் அங்க என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்போ பாருங்க, நமக்கு வந்து அது வேணும் இதுன்னு கேட்குற ஏசப்பா ஏன் கூட வாங்க எங்க வீட்டுல நீங்க இருக்கப்பா, நீங்க வந்தாலே ஏசப்பா வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு சந்தோஷம் தான், ஏசப்பா வந்த வீட்டுக்கு சமாதானம் தான். அலையிலையா அங்க சண்டை இல்லை அப்படின்னு பாட்டு படிக்கிறதுன்னு சொல்றேன். ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷம் தான் பாட்டு. அப்போ ஏசப்பா வருகிற வீட்டுல என்ன இருக்கும், சந்தோஷம் சமாதானம் எல்லாம் இருக்கும். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு அமெரிக்காவில தான் ஒரு வைத்தியர் ஒரு பிள்ளைக்கு சோம்லாம் இருந்துச்சு, அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அங்கே சோம்லாம் ஒரு கேன்சர்ல இருக்காங்க. அந்த 5 வருஷம் கேன்சர் படுக்கையில் கிடக்குறாங்க. அங்க வந்து அவங்களை அந்த பிள்ளையை கொண்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்க முடியாது. அங்க டாக்டர் பார்க்கறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இவங்க பணம் கிடையாது. ஆனா இவங்க அந்த அம்மா முன்னாடி எடுத்துக்கிறாங்க, பிள்ளை முன்னால முழங்கால் படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வரை என் பிள்ளைக்கு நீங்க எப்படியா சுகத்தை கொடுங்க அந்த டாக்டர்கிட்ட போறதுக்கு எந்த வசதி இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அந்த காட்டுல பிரயாணம் போய்கிட்டு இருக்காரு. அமெரிக்கால தான் போய்கிட்டு இருக்கும் போது அது ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அந்த அமெரிக்கால ஏதோ ஒரு ஊர். அப்போ நம்ம இந்திய தேசத்துல நம்ம இருக்கிற மாதிரி அமெரிக்கால அது ஒரு இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம போகும்போது சரியான மழை, ஏர்போர்ட்டுக்கு அவங்க போக முடியல, ஏர்போர்ட் போய் அங்க இறங்குறதுக்கு போக முடியல. பயங்கரமான புயல் காற்றடிச்ச மாதிரி இருக்கு, அவங்களால முன்னேறி போக முடியல. அதுல வந்துகிட்டு இருக்கிறதுல சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள இது என்ன செஞ்சாரு, கொஞ்ச நேரம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம், காற்று அடிக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குது. உடனே அந்த கார் அந்த வீட்டுக்கு நல்ல நிப்பாட்டி அந்த வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. டிரைவரும் அந்த கூட போனவங்களும் போயிட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்து அது வந்து ஒரு பழைய துண்டு தான் கையில கொடுத்தாங்க. போற இடத்துல என்ன கொடுத்தாலும் நம்ம அனுப்பிச்சுதான் ஆகணும். நம்ம வீட்டுல இருந்த மாதிரி எது நம்ம நீட்டா துண்டு வச்சிருப்போம், அங்க போறதுக்கு அதுக்கு துண்டா இருக்கும். நம்ம நீட்டா கட்டில நீட்டா வச்சிருப்போம், சோஃபா நீட்டா இருக்கும். அங்க போனா ஒரு கட்டு கட்டில் இருக்கும், எதுனா உட்கார்ந்து தான் கரெக்ட் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு, துண்டை வாங்கி தொடச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தாரு. கொஞ்சம் இருங்க நாங்க வார எதுவும் குறைந்து போயிட்டாங்க. போய் ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்தாங்களாம். என்னமா நீ அந்த ரூம்ல போய் என்னமா செஞ்சாங்க, என் மகளுக்கு கேன்சர் இருக்கு, அதுக்கு 5 வருஷமா ஜோம் இருக்கேன், ஏசப்ப நான் ப்ரேயர் பண்ண போனேன், அவங்க எப்படினாலும் ஏசப்ப சுகத்தை தருவாங்கன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்படி இந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அந்த டாக்டர்கிட்ட போறதுக்கு எனக்கு வசதி இல்லை, அந்த டாக்டர்கிட்ட போறதுக்கு எனக்கு வசதி இல்லை, டாக்டர் போக முடியாது, அந்த டாக்டர்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு வந்தாலே எத்தனையோ நாளைக்கு வரலாம் டாக்டர் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அது பிள்ளையோட தாயி. அப்ப இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரா, அப்படி அம்மா அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே சரிம்மா நான் உனக்கு அதுக்கு அனுமதி தரேன், இந்த இடத்துக்கு நீ கொண்டு வா, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இப்ப நீங்க யாருன்னு கேட்டவுடனே நீ சொல்றீங்களா டாக்டர் நான் அப்படின்னாங்க. அலையிலையா அப்போ அந்த 5 வருஷம் அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த ஜெபத்தை கேட்கிற அந்த டாக்டரே கட்ட கொண்டு போய் இருக்கிறாரு, நிப்பாட்டுறாரு. அப்ப நீங்க என் வீட்டுக்கு வரணும் ராஜாப்படும் போது ராஜாவே அந்த வீட்டுக்கு இருக்கிறாரு. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் போது நீங்க என்ன கேட்டாலும் அதை அந்த விசுவாசத்தோடு கேட்கும்போது கட்டுறது காரியத்தை செய்யறாரு. ஃப்ரீயாவே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பிள்ளை என்ன செஞ்சாரு, காப்பாத்தினாரு. அது எது காப்பாத்துச்சு, டாக்டரை காப்பாத்தினாரு, தேவன் காப்பாத்தினாரு. அல்லையா, அவர் கூப்பிடுற பிள்ளைகள் ஒருபோது வெக்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஆனா விசுவாசத்தோடு கூப்பிட்டுட்டே இருக்கணும். கூப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாளுக்கு பதில் உண்டு, ஒரு நாள் விடுதலை உண்டு.
நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாம் காக்கைகளை கவனிச்சு பாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு வசனமும் நீங்க உடைக்காக கவலைப்படாதீங்க. நீங்க சாலமோன் ராஜா அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவித்தால் உங்களுக்கு உடுத்திருப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க என்ன செய்யறீங்க? கவலைப்படாதீங்க. ஆண்டவரையே நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டாரு. நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து தெரிந்ததே இல்லை. நான் யோசிப்பை பார்க்கும்போது சொன்னேன், இந்த யோசிப்பு தேவ தரிசனத்தை பெற்ற மகன் தான். தேவ தரிசனத்தை பெற்ற மகன் தான். தேவன் உனக்கு இப்படிலாம் வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனத்தெல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனாலும் அவர் உடுத்திருக்க ட்ரெஸ் பல விதமான ட்ரெஸ். கற்றோடும் நெருங்கி போக 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 அவங்க உலகத்தின் பார்வைக்கு இவங்க முடிஞ்சாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா கத்துடைய பார்வைக்கு இல்லை, அப்படின்னா இருந்தாலும் எழும்ப போதும் பாரு. அலையிலையா யாருமே விசுவாசிங்க. கத்துடைய பார்வைக்கு என்ன சொல்றாரு? உலகம் முடிஞ்சிங்க. ஆனா கத்து சொல்றாரு இல்லை, இனிமேதான் என் பிள்ளை உயர போதும் பாரு. அலையிலையா இப்ப என் பிள்ளை இனிமேதான் உயர்த்த போறேன். அர்த்தமா யார் என்றாங்களோ அவங்க முன்னாடி கத்த உயர்த்துவார். அப்ப சேலஞ்ச் பண்ணுவார். அலையிலையா யார் யார் அர்த்தம் முட்டியார் இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆளாக்கிறாங்க, இல்ல இதை பத்தி பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொல்லுவார். அலையிலையா உலகத்து மக்கள் பார்ப்பாங்க, அவங்க ஊன் இருக்கலாம். அதான் சீரதா. உலகத்தின் மக்கள் யாரு? சீரதா. ஏசப்பா இருந்தாதான் ஃபர்ஸ்ட். ஒரு குடும்பத்துல ஏசப்பா இருந்தாருன்னா நம்பர் 1, அந்த குடும்பம் தான் நம்பர் 1ல வரும். ஏசப்பா இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏசப்பா இல்ல ஒரு வீட்டுல இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அது அழிஞ்சு போற குப்பை. ஆண்டவரை தெரியாம இருக்கிறதுனால நான் சரி என்ன செய்ய நெஞ்ச மாத்திக்கலாம். நான் தேவன் இருக்கிற பிள்ளைகள் நெஞ்ச மாற்ற மாட்டாங்க, தன்னை தாழ்த்துவாங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அவருடைய ராஜ்யத்தின் நீதி என்ன செய்யணும்? தேடணும். அப்ப அந்த ராஜ்யத்தின் நீதி தேடுறதுக்கு அந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்க. அந்த 6ஆம் அதிகாரத்துல நீங்க என்ன செய்யுங்க? 25ல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அந்த 34ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடைய வகைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதி பாடுகள் போதும். அல்லேலூயா. நாளைக்கு எதையும் நிச்சயிக்கூடாது. நம்ம இன்னைக்கு தூங்கி முடிச்சுட்டு காலையை எந்திரிக்கவாங்கிறது நமக்கே தெரியாது. நம்ம தூங்கி முடிச்சுட்டு தெரியல, அப்படி ஒரு நெளிச்சு அப்படி விட்டாலே உயிர் போயிருமோன்னு பயமா இருக்கு. என்னது அப்படின்னா நம்ம உடம்பு வீட்டா இருக்கு. ஒரு நெளிப்பு அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு நெளிப்பு நினைச்சா அவுட்டாயிருமோன்னு பயமா இருக்கும். அதான் நம்ம ஜீவன் கற்பனை இருக்கு. அலையிலையா நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கூட பயம் தான் தெரியும். எல்லாம் கற்பனை கிருபை. வேற ஒண்ணுமே இல்லை தகப்பனே. நான் ஒரு ஒண்ணுமே இல்லாத மகன்தான், நீதான் எல்லாம் அப்படின்னு தான் நான் போயிருக்கிறேன். நம்மளுடைய பழக்கம் ஒண்ணுமே. ஒரு டாக்டர் சொன்னாரு, எப்படி இப்படிலாம் நடக்க முடியுது உங்களுக்கு? அதை கையை பிடிச்சிக்கிட்டு அதான் கத்தரிக்கு ஏசப்பா இருக்காங்க கிட்ட. அதாவது நம்ம விக்காரப்படும் விலகினமா இருக்கிறவன் தன்னை பலவான் என்று சொல்லணுமா? அப்ப ஆப்போசிட் தான் பேசணும். விலகினமா இருக்கிறவங்க, நான் விலகினமா இருக்கேன், ஐயா நல்ல நோய் இருக்கு, செல்லம் பெற மாட்டாங்க, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, அல்சர் இருக்கு, உங்களுக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என் உடம்புல நோய் தான் ஓடிடுவேன். நான் அந்த பக்கத்துல நிக்கவே மாட்டேன். அந்த பக்கத்துல நீங்க என்ன செய்ய மாட்டேன் நிக்க. அது பிசா பெருமை. யாரையும் குறிச்சு பெருமை பாராட்டுறாங்கன்னா நிக்காதீங்க, ஓடிடுங்க. பிசாசு தெரிஞ்சிருக்க. அப்ப நமக்குதான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பெருமை பாராட்டு பிசாசு பண்ற வேலை. அந்த கத்தரி பிள்ளைங்க எனக்கு என்ன இருந்தா ஏசப்பா இடத்துல இருக்கிறாங்க, எல்லாம் அத்துப்படிக்கிட்டு ஓடிடும். அத்துப்படிக்கிட்டு ஓடிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. அலையிலையா நீங்க அவங்க பைபிள் சொல்றது 70 வருஷம் வளர்த்தி முதல் 80 வருஷம். நான் ஏசப்பா 100 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லி இருக்க வைப்பாரு. அந்த 100 வயசுல எனக்கு எந்த நோயிலும் பத்திரம் பாதுகாத்துக்கணும் வைப்பாரு. அவங்க பிள்ளைங்க இருக்குப்பா, தேசத்துக்காக ஜெபிக்கணும்ப்பா, உலகத்துக்காக ஜெபிக்கணும்ப்பா, எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்ப்பா, இருக்கணும் வைப்பாரு. அதை கத்துடைய பிள்ளைகளை விசுவாசம் அவர்கிட்ட நீங்க விசுவாசமா இருங்க. அவர் ராஜ்யத்தை தேடுங்க, அவர் நீதி தேடுங்க, அவரை தேடுங்க. கத்தை எல்லாத்தையும் கூட கொடுப்பார். அலையிலையா அலையிலையா. அதுல அந்த வசனங்களை
புஷ்பத்தை பாருங்க, காக்கையை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பாருங்க, ஒரு புல்ல பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதை பார்த்தாலும் அழகுதான், எதை பார்த்தாலும் ஒரு சின்ன குட்டி செடி முளைச்சிருக்கு, அது ஒரு அழகுதான். பூவே இல்லாட்டாலும் அது ஒரு அழகுதான். எப்படி பார்ப்பேன், இந்த சத்தியான இடத்துக்குள்ள ஒரு அரச மரம் வருது, அது பாருங்க, அது விதையை அங்க வந்து போட்டது யாரு, அங்கிருந்து ஒரு செடி முளைச்சு வைக்கிறாரு, அதுக்கு ஒரு குச்சை கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு அழகா 2 இலை கொடுக்குறாரு, அது பார்த்து அழகா வளருது. ஒரு கடுகு தெரியாது, கடுகு போடுறாங்க, அந்த கடுகு செடியை பார்த்தா இலை பெரிய இலையா வந்துடும். அப்புறம் அதெல்லாம் பண்ணுடைய ரசிக்கணும். ஒவ்வொரு இலைகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு இலைகள் அழகழகா கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வர்ணிக்கணும். யார் கொடுத்தது? ஆண்டவர் தானே. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காட்டு மிருகங்கள், காட்டு செடிகள் எல்லாத்தையும் படைச்சதுலாம் கர்த்தர் படைச்சிருக்காரு. அப்ப அவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு பூவை பார்த்தீங்கன்னா அழகு, மனுஷனா செஞ்சப்பட்ட ஒரு பூவு, மனுஷனா செய்யப்பட்ட ஒரு பூவு, அது இவ்வளவு அழகா படைச்சிருக்கான் பாருங்க. அதுக்கு ஒரு அழகா பாருங்க. அவங்க ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அழகழகா 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 படைச்சு மனுஷங்க நமக்காக கையில கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். நம்மளுக்கு பூமியில படைச்சு நமக்கு ஒவ்வொன்றையும் அழகழகா படைச்சு கொடுத்துருக்காருன்னா நம்ம தேவையில்லாம என்ன ஏசப்பா எங்க வீட்டுக்காரராச்சு ஒண்ணு கேட்கவே மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் இந்த வராரு, அது நம்ம சொல்லவே கூடாது. இந்த எல்லாத்தையும் கத்து நமக்கு வச்சுருவாங்க. ரட்சிக்கப்பட்ட மனைவிக்கு ரட்சிக்கப்படாத கணவர் தான், ரட்சிக்கப்பட்ட மனைவிக்கு ரட்சிக்கப்பட்ட கணவர், ரட்சிக்கப்பட்ட கணவருக்கு ரட்சிக்கப்படாத மனைவி அப்படின்னா அவன் வீட்டுக்குள்ள இருந்து அவனை வந்து நீ உருவாக்கப்படணும் அப்படின்னு ஒரு ஊழிக்காக சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அவன் ரட்சிக்கப்படலையே முட்டிட்டு இருந்தீங்கன்னா அவன் வந்து இன்னும் நீ ஆண்டவர்ல வளர்றதுக்கு அந்த காரியத்துல ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது அனுமதி இல்லாம ஒரு காரியம் உள்ள வருமா வீட்டுக்குள்ள? கட்டுரை பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வராதில்ல. அவருடைய பிள்ளைகள் சொல்றாரு, என்னுடைய அனுமதி இல்லாம தலையில இருக்க முடி ஒண்ணு கீழே விளையாடுன்னு இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க எதாச்சும் குழம்ப கூடாது, அலையிலையா குழம்ப கூடாது. அவர் தான் என்ன கருத்தையை நினைச்சாரு. சரி, ஆனா நீங்க செபிக்க வேண்டியது கர்த்தருடைய சமூகத்துல அதிகமா செபிங்க. இந்த வசனம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியும் கேட்குங்கன்னு சொன்னா அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் பார்த்து நீங்க உங்களை என்ன செய்யுங்க, ஆண்டவருக்குள்ள உங்களை ஒப்புக்கொடுங்க. சரியா? அப்படி இன்னொன்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு பகலதான் சொல்லிடுறேன். 28ஆம் அதிகாரத்துல 1 அது 1 என்ன போட்டிருக்கு? என் சத்தத்துக்கு நீ உண்மையா செவி கொடுப்பாயானால் பூமியில சகல ஜாதியிலும் பாய்க்கணும், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய மாம்சையை தொட்டிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எண்ணெய்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை வாழாக்கான தலையாக்குவேன், உன்னை கீழாக்கவே மேலாக்குவேன், அப்பத்தை நீ ஆசீர்விப்பேன், வியாதி ஒன்று விளக்குவேன் அப்படின்னு ஆண்டு தந்திருப்பாரு. யாருக்கு? அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் நினைச்சுவாரு. அந்த வசனம் 28ஆம் அதிகாரத்துல 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வசனம்லாம் இருக்கு. சரியா? அப்போ நீங்க ஒரு வசனத்தை ஆண்டு முதல் தலைப்பை கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு அந்த வசனத்தின் திட்டம் பின்னாடி வர எல்லா அதிகாரமும் என்ன செஞ்சிருக்கு, அந்த வசனத்தின் பிரகாரம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற சத்துக்கு உண்மையா நம்ம செவி கொடுக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எதை கடுமைக்காக பைபிள் தூக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போறோமோ, வீட்டுக்கு வரோமோ, ஜெபத்துக்கு வரோமோ, பைபிள் வாசிக்கிறோமோ, அந்த வசனம் நம்மளோட என்ன செய்யும், பேசும். வசனத்தை வந்து ஆண்டு நம்மளோட பேசியிருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க, வசனத்தை கொண்டு என் ஆண்டு பேசினாரு அப்படிங்கிறவங்க அலையிலேயே சொல்லுங்க. அலையிலையா? வசனத்தை கொண்டு நம்மளோட பேசுவாரு, பைபிள் மூலியமா பேசுவாரு, பாடல் மூலியமா பேசுவாரு. சரியா? பிரசங்க மூலியமா ஆண்டு பேசுவார், ஒரு சிறு பிள்ளை மூலியமா பேசுவார். அலையிலையா? எப்படியோ பேசுவார். நமக்கு தெரிஞ்சவரு நம்மளோட சூழ்நிலை பேசுவார். நம்ம எந்த சூழ்நிலை ஒரு மெசேஜ் கொடுக்க போனேன், அதுவும் சொல்லியிருக்கேன். மெசேஜ் கொடுக்க போகும்போது நான் 8ஆம் 10 நிமிஷம் அங்க திரும்பி ஒரு சண்டை திரும்புறேன். அப்ப எங்க கூட ஊழியத்தில் இருந்தாங்க, அங்க இருந்தாங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு, அவங்க ஹாஸ்டல் இருந்தாங்க. அப்ப நான் எனக்கு மெசேஜ் கொடுக்க போது கொஞ்சம் பயம், மெசேஜ் கொடுக்கறதுக்கு பயம். அப்ப ஸ்டார்டிங்ல அப்போ அப்படி போகும்போது கொஞ்சம் பயந்து போயே நான் என்ன போறேன். அப்ப அந்த இடத்துல டக்க நின்று கஷ்டம் எங்க போறீங்க, நாங்க எங்க ஒரு இடத்துக்கு அவசரம் போறேங்க, வண்டியில போனா வண்டி நிப்பாட்டிட்டேன். இப்ப என் மக வசனம் சொல்லுவா, கேட்டுட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. சொல்லுங்க உன் மக வசனத்தை சொல்லு, கேட்கறேன். குட்டியான பிள்ளை, அந்த பிள்ளைங்க வசனம் கேட்க ஆசைப்படுவோம்ல.
46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு வந்து என் வார்த்தைகளை 46 கொடுக்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருமெல்லாம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போல பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளை படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு என்ன செய்யுது? வீடு கட்டின மனுஷன் மண்மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது. விழுந்து முழுவதும் கற்பனை வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கேட்டு அதன்படி செய்யாதவங்க என்ன செய்யறாங்க? போயிடுறாங்க. அது வந்து வெள்ளம் வந்து என்ன அழைச்சிட்டு போயிடுது. தேவனுடைய வசனம் ஒரு ஓமைக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டோடி பிள்ளைகள் எத்தனை வருஷம் கிறிஸ்டியனாக இருக்கிறது முக்கியமே கிடையாது. ஆண்டோடி சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கிறோமா? பைபிள் எதுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கு? வசனம் என்ன சொல்லியிருக்கு? வசனத்தின்படி நடக்கணும் அப்படிங்கறத வசனத்தை நம்ம பைபிள கையில கொடுத்திருக்கிறாங்க. ஏதோ கிறிஸ்தவங்க பெருமைக்காக அப்படி பைபிள தூக்கிட்டு ஏதோ கடமைக்காக நானும் போறேன் நானும் வாரேன் நீனும் வாரியன்னு சொல்லி போறதுக்கு பைபிள் கையில கொடுக்கவே இல்ல. வசனம் பைபிள கொடுத்துக்கலாம். பைபிளுக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நான் அதிகமா சொல்லுவேன், தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். அந்த வசனம் ஒண்ணு வெளிப்பட்டு 1:3 நான் ஓயாம சொல்லிட்டு எங்க செவ்வொருளையும் வசனம் போட்டிருக்கேன். வசனங்களை வாசிக்கணும், வாசிக்கிறவனும் வசனங்களை கேட்கிறவர்களும் வசனங்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். அல்லேலூயா. இப்படி கை கொள்றவங்க யாரு? பாக்கியவான்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். சங்கீதம் 78ல 1-2 வசனம் வாசிங்க. சங்கீதம் 78 1-2. என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை காயுங்கள். என் வாயின் ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. என் ஜனங்களே என் உபதேசத்தை என்ன செய்யணும்? நிறைய வசனம் வந்து பைபிள்ல போட்டிருக்கு. என் உபதேசத்தை கேளுங்க, எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதம் ஏசாயா 51ல கூட போட்டுக்கும் பாருங்க. ஏசாயா 51 51:4 வாசிங்க. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் சொல்வார். என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். அல்லேலூயா. என் புயம் என் ஜனங்களை நியாயமாய் நியாயத்திற்கும் நீ நியாயத்திற்கும் தீவுகள் எனக்கு காத்திருக்கிறது. என் புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனமா போடுவோம். ஏன் வசனத்தை வாசிங்கன்னா, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்தருகிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றது எப்ப பார்த்தாலும் எனக்கு நீங்க என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அவர் சத்தம் செவி கொடுக்குறாரு. எல்லா மக்களும் எதுக்காக நம்ம ரட்சித்திருக்கிறாரு? அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ரட்சிக்கப்படுறேன்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை. ரட்சிக்கப்பட்டாலும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அவர் என்ன சொன்னாரு?
அப்படின்னாங்க. அப்படி எப்போ வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். அவங்க வீட்டை சொன்னாங்க. அப்போ வீடு நாங்க மகிழ்ச்சிபுரத்தில் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியே நான் பேசுறேன். அப்ப இவங்களுக்கு ஆண்டரை பத்தி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு உடனே இருக்கோம். ஏசப்பா உங்களை நேசிக்காங்கக்கா அப்படின்னு. அதேக்கா சரிக்கா அப்படின்னாங்க. ஏசப்பா நேசிக்காங்க. ஏக்கா ஏசப்பா ஏன் எனக்கு வந்து சொல்லி முடிச்சதேன். ஏசப்பா வந்து உங்களை நேசிக்காங்க. எதுக்கு நேசிக்காங்க தெரியுமான்னு கேட்டேன். அவனை ஒருத்தர் அழிச்சு போக கூடாது, எல்லாரும் மறந்துருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து ஏசப்பா ஏற்றுக்கணும். ஏன் கண்டிப்பா நீங்களும் நானும் இப்போ வந்து இது வந்து யூடியூப்ல போட்டுட்டு இருக்கு. அதனால இது நீங்களும் நானும் செத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்றேன். அப்ப சொல்றேன் உங்களுக்கு எனக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. நம்ம மறிக்கும் போது நம்ம 2 பேருமே எங்க போனோம்னா பரலோகத்துல போனோம். நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தேவன் கொடுத்த ஆவி இது. தேவன் கொடுத்த ஆவி தேவனுக்கு போயிடும். அப்போ சரீரம் மண்ணுல போறதுக்காக மண்ணுல மூடிடுவாங்க. அப்போ அதுல வந்து ஒரு சரீரத்துல புதிய சரீரம் அழகா இருப்போம். நம்ம மறுரூபமாக்கப்பட்டவங்களா இருப்போம். அங்க இலைப்பாறுதல் இருப்போம். அந்த இலைப்பாறுதல் நம்ம வச்சிருப்பாரு. ஒரு நியாயம் இருக்கிறதுக்கு உலகம் எல்லாம் முழுமையா முடிஞ்சு வருது. நியாயம் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் நினைச்சுவாரு, தட்டி எழுப்புவாரு. அப்ப தட்டி எழுப்பும் போது ஆண்டோடைய பிள்ளைகளும் ஆண்டோட அறியாத பிள்ளைகள் எல்லாருமே எழுப்புவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நியாயம் எல்லாமே நியாயத்துக்கு அவங்களுக்கு அனுப்பிடுவாரு. எங்க அனுப்பிடுவாரு சொல்றேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடக்கிற மக்களும் ஆண்டவரை அறியாம இருக்கிறவங்களும் விக்கிரகாரனை பண்றவங்களும் எங்க போவாங்கன்னா ஒரே ஒரு வசனம் இருக்கு. பிசாசுக்கும் அந்த தூதனுக்கும் ஆயத்தப்படப்பட்ட அக்னிக்குள்ள போங்கன்னு சொல்லுவாரு. அது இன்னொரு சொல்லுவாரு, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவாரு. இந்த பக்கத்துல ஏசப்பாக்காக பயந்து நடந்து அவர் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவாரு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்காக உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள் போங்கன்னு சொல்லுவாரு. இது சந்தோஷம் நிறைந்த இடம், சமாதானம் நிறைந்த இடம். அங்கதான் இருக்க போறோம். ஆனா இது வந்து இரவும் பகலும் அக்கினி கடலுக்குள்ள போய் நினைச்சுவாங்க. வேதனை நிறைந்த இடத்துக்குள்ள போய் கிடப்பாங்க. அங்க சாகாத புழு கிடக்குது. அங்க தீ அவியாம அப்படியே இருக்கும். அந்த தீக்குள்ள கிடந்து உருகி அழியாது. அது மறுபடியும் அது வேதனை கொடுக்கும். அழுகிற இடம், பற்கட்டிக்கிற இடம், அது நிம்மதி இல்லாத ஒரு இடம். அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. நித்திய காலமும் அந்த நித்திய காலத்துல போயிடக்கூடாதுங்கிறதால கிறிஸ்தவங்க வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார்னா நீங்க இயேசுவை நேசிச்சீங்கன்னா உங்க மரணம் வரும்போது அந்த பரலோகத்துல நித்திய காலம் சமாதானம் நிறைஞ்ச இடத்துக்குள்ள போகிறதுக்கு ஆண்டவர் வாசலை திறப்பார். அதுக்காக தப்பா இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க இயேசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, அக்னிங்களை பெயர்க்கிறது பரலோகத்துல வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்னைக்கு இருந்துச்சு. ஆண்டவர் சுவிசேஷனா யார் சுவிசேஷன் இதான் சுவிசேஷம். அவர் இயேசுவா அன்பா இருப்பாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு சில இருக்கிறாங்க. ஆனா நியாயத்திற்ப குறிச்சு சொல்லிடுவேன். ஆண்டவர் அன்னைக்கு மகிமைப்போது சிங்காசனம் அமர்த்துப்பாரு, எல்லாத்துக்கும் மக்களையும் கூட்டி சேர்ப்பாரு, எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்து வெவ்வேறா பிரிப்பாரு. பரலோகத்துல ஒரு குரூப்பை அப்படியே அந்த பக்கம் கொண்டு வந்து வலது பக்கம் நிக்கிறவங்களை பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே சொல்லி பரலோகத்துக்கு அனுப்புவாரு. எங்க பக்கம் சபிக்கப்பட்டவர்களே பிசாசுவா தூதனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்னிக்கு போங்கன்னு சொல்லி முடிப்பாரு. அதனால அந்த நியாய தீர்ப்பு நாள் நினைக்கும் போது நம்ம பரலோகத்துக்குள்ள போவோம்ப்பா. அந்த இடத்துல போய் அக்னிக்குள்ள போய் விழுந்துடக்கூடாதுங்க போய். அதனால இயேசுவை பின்பற்றி அந்த பரலோகத்துக்குள்ள போகணும். அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. சரிக்கா கண்டிப்பா சர்ச்சைக்கு வரேன் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த எங்கடே இது வந்து நான் எப்படி கேட்டீங்கன்னா சர்ச்சை போயிட்டு வந்து கொஞ்சம் படுத்து தூங்கிட்டேன். என் பேரே டக்குன்னு கழிச்சு வச்சேன். காரியம் மேல அவங்க டக்குன்னு 8 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே டமான்னு வெளியே வந்தோடனே அந்த ஆத்மாவுக்கு சுவிச்சு சொன்னேன். அலையிலையா அவன் ஆண்டரை நீ எப்படி தட்டி வெளியே வந்து சுவிச்சு வைக்கிறவங்க. அதான் எந்த இடத்துக்கு போனாலும் சுவிச்சு ஆண்டரை பத்தி என்ன செய்யணும் சொல்லணும். அலையிலையா அவரை பத்தி சொல்லும் போது யாரும் நம்ம எதுக்க முடியாது. அந்த கிரியில நம்ம கட்டி ஜெபிக்கணும். எப்போ அந்த பிசாசு கிரியில கட்டி ஜெபிக்கணும், விக்கிரத கிரியில கட்டி ஜெபிக்கணும், பொருளாத மனுஷ கிரியில கட்டி ஜெபிக்கணும், அந்த மாம்ச கிரியில கட்டி ஜெபிக்கணும். ஜெபித்து கொண்டே நம்ம என்ன சொல்லிக்கிட்டே போகும்போது ஒரு பயில வாய் திறக்க முடியாது. கருத்தை கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அலையிலையா அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ராஜ்யத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அவர் சத்தத்துக்கு நீங்க உண்மையில செடி கொடுங்க. அவருக்குள்ள நீங்க இருக்கும்போது என்ன வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. கர்த்தர் அவ்வளவு என்ன செய்வாரு, இருந்து என்ன செய்வாரு, யுத்தத்தை செய்வார். அலையிலையா அது ஏன் பிள்ளைன்னு பாரு, பயவாக்கி எடுப்பாரு. ஏன் பிள்ளை இப்ப நீங்க பிள்ளைங்க வயசானாலும் இப்ப இருக்கீங்க வயசான பிள்ளைங்களுக்கு வந்து வயசாயிருக்கும். பிள்ளைங்களே கல்யாணம் ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னாலே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் எழுத்து போட்டுவான், என் மகன் எழுத்து தட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாங்களா. போட நீ நான் இல்லை என்ன சொல்ல என் பிள்ளை பத்தி, என் பிள்ளைங்க பத்தி என்ன சொல்ல, வாயை தர அதிகமா நீ சொல்லுமா சொல்ல மாட்டோமா. அதேதான் ஏசப்பா நமக்காக
நீ அமைதியாரு, நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிட்டு பாரு. அதான் அவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அல்லையா? நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க ராஜ்யத்தின் நீதி தேடும் போது எதையும் குறிச்சு கவலைப்படவே கூடாது. தேவனுடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கர்த்தர் எதையும் குறிச்சு கவலைப்படவே கூடாது. சட்டத்துக்கு நம்ம உண்மையை என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். பைபிள் அதுதான் கையில் ஆக கொடுத்துருக்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா நம்மளை கர்த்தர் கையும் ஆசிரியப்பார், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருவார். அல்லையா? எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு. நீங்க நடக்கிறத நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. மனுப்பத்துக்கு பூமியை கொடுத்துட்டாரு. பரலோகத்துல வந்து கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறாரா, நம்ம மேல அவர் உலாவிக்கிட்டே இருக்கிறாரு. சங்கீதம் நிறைய வசனம் இருக்கு. ஆனா ஒரு சங்கீதம் 11 இருக்குது, கர்த்தர் நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு, நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அவர் எங்கேயும் மறைஞ்சு ஒளிஞ்சுதான் இல்லை, நம்மளும் மறைஞ்சு ஒளிஞ்சு போனாலும் அங்கேயும் இருப்பாரு அவரு. அதான் டைம் ஆயிடுச்சு. அதான் வசனம் இருக்கும், 139 சங்கீதத்தை போட்டிருக்கோம். மறைவி பாதாளத்திலே படுக்க போட்டால் நீர் என்ன செய்யுது, அங்கேயும் இருப்பது. முன்புறத்திலே கரை இருக்கும், பின்புறத்தையும் கரை இருக்கும். இனி நெருக்கி எவரு உமக்கு மறைவாகனா எங்க போவேன் தானு கேட்பாரு. நீ தாயிலிருந்து உருவாகிறதுக்கு முன்னாடி நீ பேர் சொல்லி அழைச்சிட்டு, எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி பேர் சொல்லி அழைச்சிட்டாரு நம்மள. அப்படி அழைச்சதான் நேற்று உட்கார முடியும். அலையிலையா? அழைச்சதான் வந்து உட்கார முடியும். தேவனுடைய வார்த்தை கேட்க முடியும். அவர் அழைப்பு இல்லாதவங்க வர முடியாது, கேட்க முடியாது, வரவே மாட்டாங்க. பேசுறதுக்கே ஜெபம் உங்க வேலை போங்க அப்படின்னு போயிடுவாங்க. ரட்சிப்பை பெற்ற பிள்ளைங்க தேவனுடைய சமூகத்துல அமைதியா இருந்து தேவ சத்தத்தை கேட்டு வசனம் என்ன சொல்லுது, நம்ம என்ன செய்யணும், பைபிள் படிக்கணுமா, ஜெபிக்கணுமா கேட்கணும். அலையிலையா? என்னை சிநேகிக்கிறவர்கள் அதிகாலையும் நீ தேடுவார்கள், நானும் அப்படி சிநேகிக்கிட்டேன். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அவருடைய வசனத்துக்கு நினைச்சீங்க, முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க, வார்த்தைக்கு செவி கொடுங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அது மாத்திரம் இல்ல, அவருடைய பாதத்துல நினைச்சீங்க, அதிகாலையில கர்த்தரை தேடுங்க. அதிகாலையில நினைச்சீங்க, தூங்காதீங்க, எழுந்திருந்து மூடி படுக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளான ஒரு பிள்ளைக்கார நீங்க சொன்னாங்க, நைட்டு 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்களா எந்திரிப்பாங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி எந்திரிப்பாங்களா? விடிய 1ல இருந்து 5க்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி எழுந்திருவாங்க. கர்த்தர் எழுப்புவானா? ரசிக்கப்பட்ட புதுசா படுத்து தூங்குறேன், நான் சொல்றேன், ஏசப்பா தூக்கம் வந்து படுத்துறேன், 12 மணிக்கு எழுப்பி போட்டுருங்க. தெருவில் பிடிச்சி ஒரு இடுப்பு பார்க்க மணி 12. ஆண்டவர் அப்பதான் செய்வாரு, நீங்க கேட்டீங்கன்னா செய்வாரு. நம்ம சொந்த ஜெயிக்கணும். ஏசப்பா நான் 2 மணிக்கு எந்திரிக்க, நீங்க சரியான முரட்டு தூக்கம் உள்ளமாக இருந்தாலும் கூட நான் 2 மணிக்கு 7 மணிக்கு சொல்லிட்டு பாருங்க, 2 மணிக்கு முன்ன அங்கேயும் போவாது இங்கேயும் போவாது எழுப்பிட்டுருவாரு. கர்த்தர் அப்படியே சூப்பரா செய்வார் நம்மளுக்கு வந்து. அலையிலையா? தேவ பிள்ளைங்க நீங்க தூக்கத்தை விரும்பாதீங்க, தூக்கத்தை விரும்பாம தேவ சமூகத்தை விரும்புங்க. நல்லா தூங்க ஆண்டவர் சொல்லுவேன், ஜெபிக்கணும்னு சொல்லும்போது கரெக்டா பண்ணி விட்டுருவாரு. அலையிலையா? தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போம், ஆண்டவர் சத்தத்துக்கு உண்மையை செவி கொடுப்போம், சமூகத்துல காத்திருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துறப்பா. கர்த்தாவே அப்படியே இந்த சமூகத்துல வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாத பாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆவியானவரே, நதியை மறைச்சு நீ வெளிப்பட்ட தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. பேசிட்டு நீங்க நல்ல பிதாவே ஆவியான சொன்னீரே, நதியை மறைச்சு ஆவியான வெளிப்பட்டதுக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. எங்களோட பேசுறதை வார்த்தைக்காக நன்றி சொல்றப்பா. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வசனத்தை கர்த்தாவே கை கொண்டு நடக்க, ஆண்டவரே அதிகாரிகளை தேட, எதையும் குறிச்சு கலங்காதபடி கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜ்யத்தின் நீதியை தேட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. வேலையாச்சு பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க ஏசப்பா. உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த அப்புறபட்சமான ஊழியக்காரியப்பா, உங்களுடைய வார்த்தையை கொடுத்துருக்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய நாம மாத்திரங்களை மயமப்படுத்தியா, உங்க நாம மயமப்படுத்தியா, உங்க நாம மயமப்படுத்தியா, ஒரு ஆட்சியை கட்டப்பட்டிருக்கவையா, அப்படியே கட்ட செய்கிறாங்க. அப்படியே பரிசுத்தமான கட்டையிலே தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். என் தகப்பனுடைய